இந்த மிகப்பெரிய ஒரு மாநாடு நான் நடத்தணும் சமீபத்தில். அந்த மாநாடு கூட்டத்தை பார்த்ததுக்கு பிறகுதான் திமுகவுக்கு பயம் வந்துடுச்சு. அதுக்கு முன்பு அப்படியே கொஞ்சம் மெத்தனமா இருந்தாங்க. ஆனா இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் நம் சொந்தங்கள் அங்கே அவர்களாகவே வந்தார்கள். இல்ல ஒரு பைசா கூட நம்ம செலவு பண்ணல. வாய பொறுத்து பார்த்தாங்க திமுகவில். என்னடா அது எங்க இருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க? அவங்களே பஸ் ரெடி பண்ணாங்க, 3 வேளைக்கு சாப்பாடு அவங்களே எடுத்துட்டு வந்தாங்க, குடிக்கிறது தண்ணி கூட எடுத்து வந்தாங்க. அங்கேயே காலையிலே வந்து உட்கார்ந்து ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்தாங்க. விடிய கால 4 மணிக்கு தான் வெளியிலே போனாங்க. அவ்வளவு அமைதியா நடந்தது. ஒரு சின்ன பிரச்சனை அசம்பாவிதம் எதுவுமே கிடையாது. எப்படி வந்தாங்க, கூடினாங்க, கொண்டாடினாங்க, அமைதியா வீட்டுக்கு போனாங்களே. என்னென்னமோ எதிர்பார்த்தாங்க, இப்படி நடக்கும், அப்படி வன்முறை, இப்படி பிரச்சனை. அதெல்லாம் அந்த காலம். அந்த மாநாட்டில் நான் பேசுறது உங்களுக்கு தெரியும். என் தம்பிகளும் என் தங்கைகளும் நீங்க எல்லாம் படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும், உங்க மேல ஒரு வழக்கு கூட வரக்கூடாது, வளர்ச்சியான அரசியலை நோக்கி நாம் செல்கின்றோம் என்றெல்லாம் உபதேசங்கள்லாம் நம்ம கொடுத்தோம். அந்த மாநாடு பார்த்ததுக்கு அப்புறம் தான் திமுகவுக்கு பயம் வந்துச்சு, நடுங்கிட்டு இருக்குது. இப்போ என்ன பயம் தெரியுமா? திமுக 4 ஆண்டு காலமாக மருத்துவர் ஐயாவையும் இந்த சமுதாயத்தில் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. 4 ஆண்டு காலமாக கடந்த ஆட்சி காலத்திலே இந்த சமுதாயத்துக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். ஆனால் இவர்கள் வந்த பிறகு அதை தடை செய்து விட்டார்கள் நீதிமன்றத்தில். ஆனால் சரியான முறையிலே விவாதம் நடத்தல திமுக. ஏதோ ஏனோ தானோ நடத்தினாங்க. சரியான புள்ளி விவரங்கள் கொடுக்கல, சரியான வாதங்களை வைக்கல. எனக்கு தெரியும். அதே வேளையில் நம்ம வழக்கறிஞர்களும் வாதங்கள் வைத்தோம். அவங்க நம்ம வழக்கறிஞர்களோட அரசு வழக்கறிஞர்கள் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீதிபதிகள் வைக்காத காரணத்தால் இங்கே சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையும், அதேவேளை உச்சநீதிமன்றம் நாம் சென்றோம். உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டிலே அங்கே 2 நீதிபதிகள் மிக நல்ல தீர்ப்பை கொடுத்தார்கள். என்ன தீர்ப்பு? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லி இன்னைக்கு 3 ஆண்டுகள் ஆகிறது. இவங்க ஆட்சிக்கு எப்போ வந்தாங்க? 4 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த 3 ஆண்டு காலமோ ஐயா கிட்ட என்கிட்ட பல முறை முதலமைச்சர் சொன்னாரு, நாங்க நிச்சயமா நாங்க கொடுக்கிறோம், தைரியமா இருங்க, உறுதியா நாங்க கொடுக்கிறோம். பல முறை நான் சந்திச்ச 3 முறை சந்திச்ச முதலமைச்சரை. ஒவ்வொரு முறையும் இப்போ சொல்லுங்க ஐயா, நான் நிச்சயமா தரேன். ஐயா சந்திச்சா 2 முறை சந்தித்தா அப்புறம் உறுதியா ஐயா நீ போக நான் தரேன். இதை நம்பி இல்லைன்னா நான் வேற விதமான எத்தனையோ போராட்டங்களை நம்ம செஞ்சிருப்போம். அதை போராட்டம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சூழ்ச்சி செய்து நம்ப வைத்து கழுத்தறுத்த திமுக. அதனாலதான் நம்ம பெருசா போராட்டம் இடையில நம்ம பண்ணல. ஏன்னா ஒவ்வொரு போராட்டம் நம்ம பண்ண போறோம் சொன்ன உடனே இல்ல இல்ல பண்ணாதீங்க, நாங்க கொடுத்துருவோம் பேசி இந்த நாங்க சேகரிக்கிறோம், இந்த தகவல் சேகரிக்கிறோம், இதெல்லாம் சொல்லியே ஏமாற்றிய திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த இந்த வன்னியர் சமுதாயம் மிகப்பெரிய பாடத்தை புகுத்துவார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.